தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு அற்புத பலனை பண்ணுறாரா இல்லையோ, பெரும்பாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாருனாலே போதும். அதான் முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, உயர் பதவி இவங்க பார்த்தீங்கன்னா வினோத் எப்பயுமே ஒரு பேங்க்கில் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, அல்லது இவங்க ஒரு அதிகாரியாக இருக்கிற ஸ்தானத்திலே இருப்பாங்க. இவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்க மாட்டாங்க, வேலை சொல்கிற இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அது அவங்களோட குணம். அப்போ இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர்கல்வி, உயர் பதவி இதெல்லாம். அதற்குடையவனும் இதே குரு தான். ராசிநாதன் குரு தான். 4 கோடி. இப்போ தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ பயங்கர ஆச்சாரமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி மேலே தொட மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. அச்சோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப என்ன சொல்லுது, என்ன சுத்தம் என்ன சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி இருப்பாங்க. டெய்லி கோயிலுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் குணங்களுடையவங்களாக இருப்பாங்க. இது 8ஆம் இடத்துல போய் குரு மறையிறார். இப்போ மறையும் போது இவங்க லைஃப் ஸ்டைலே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், காலைல 6 மணிக்கே ஷிஃப்ட்டுக்கு போய் ஆகணுங்கிற நிலைமை உருவாகும். டெய்லி காலையில் கோயிலுக்கு போயிட்டு 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த ஒரு ஆள் லைஃப் ஸ்டைல் மாறுது. இந்த மன அழுத்தத்தை தான் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்க எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாற்றிக்க போகிறாங்க. ஜென்ரல் ஷிஃப்டாக போயிட்டு இருந்தவங்க ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. 1 4 இருக்கின்ற குரு மறைவதால் சுகஸ்தானத்தை இழக்கிறார்கள். அதெல்லாம் கம்பெனியில் போட்டு சார் டைம் பார்த்தீங்களா சார், காலைல 6 மணிக்கு போனோம் சார், 8 மணிக்கு விட்றாங்க சார் கம்பெனியில். ஒரு இறக்கமே இல்லை. அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு லைஃப் ஸ்டைல் சுத்தமாக செட் ஆகாத மாதிரி ஒரு முரட்டு கம்பெனியில் போய் மாட்டிக்குவாங்க. சில கம்பெனிலாம் அவனாக வீட்டுக்கு விட்றது தான் நேரம். அதுவும் வீட்டுக்கு போகிறேன்னு கேட்கவே கூடாது, கேட்டால் கோச்சுக்குவாங்க. கம்பெனியில் கடைசி ஆளாக நம்ம தான் இருந்து கம்பெனியை மூடிட்டு சூடெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வருவோம். ஆனால் அது இந்த மக்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் காலைல லேட்டாக போயிட்டோம்னா அதை உடனே பார்த்தீங்கன்னா பிபிசியில் ஓடிட்டு இருக்கோம், நம்ம காலைல லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ரொம்ப பிழிஞ்செடுப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். இப்போ 4 கூடியவன் 8ஆம் இடத்துல தாயாருடைய உடல்நிலை. 4ங்கிறது சுகஸ்தானம், 4ங்கிறது வீடு மாடு மனை. அப்போ ஹவுசிங் லோன் போட்டவங்களாம் கொஞ்சம் ட்ராப் ஆகும். இந்த அஷ்டம குருங்கிறது என்னன்னா, பார்த்து செய்வதற்காக ஒரு பிரேக் கொடுக்குறாரு குரு. குரு இஸ் கிவிங் யூ எ பிரேக், பட் நாட் குரு அதை ஸ்டாப் பண்ணலை. பார்த்து பண்ணு. அப்போ லோன் விஷயமா இருந்தாலும் உனக்கு எலிஜிபிள்னா விட்டு பண்ணாத போன்ற விஷயங்களை அவர் தரார். சட்ட ரீதியாக எதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கிற மாதிரி தரார். இப்போ 1 4 கூடியவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு அஷ்டம குரு என்று அறியப்படுகிறார். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு விஷயம் வினோத், இவர்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாமல், பண ரீதியாக நான் சொல்கிறேன், பண ரீதியாக டிஸ்டர்ப் ஆகாமல் குரு பகவான் அப்படியே ஓட்டி விட்டுருவார். அது எப்படி அப்படின்னா, 12ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்த்துடுறார், 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்துடுறார். கொஞ்ச நாள் என்ன ஆகிடுனா, வருமானம் செலவாகுது, சுப செலவாக மாறுது. 2ஆம் இடத்தை குரு பார்த்து தனம் தரார். அப்போ பணம் ஒரு சேவிங்ஸில் போகும். இந்த ஒரு வருஷம் அவங்க மிஷின் மாதிரி இருப்பாங்க. என் வேலைக்கு போகிறது, சம்பளம் வாங்குறது, சம்பளம் அப்படியே கட்டாயி சேவிங் எஃப்டி போயிடும், அப்படியே ஆர்டி போயிடும், அப்படியே மியூச்சுவல் ஃபண்டு போயிடும். என் கையில் இப்போ ஒன்றுமே இல்லை, திரும்ப அடுத்த மாதத்துக்கு நான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இவங்க இருப்பாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்குன்னு கொஞ்சம் கூட பணம் இல்லை, நான் செலவு பண்ணிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை என்பது போன்ற எண்ணங்கள் வரும் தனுசு ராசிக்காரங்க. அதை நீங்கள் சாமர்த்தியமாக கடந்து சென்றீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. பரவாயில்ல, நான் சேவிங்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேனே, பரவாயில்ல, என் மகிழ்ச்சி அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு பார்க்குக்கு போகிறது, வாக்கிங் போகிறது, குழந்தைங்களோட விளையாடுறது, இப்படி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ராசிநாதன் 8இல் மறைந்து 4 கூடியவன் 8இல் மறையும் பொழுது பல ஜோதிடர்கள் பல சேனலில் என்ன சொல்லுவாங்க, ஐயோ குரு மறைஞ்சிட்டார், சகலமும் கஷ்டம்பாங்க. இது கஷ்டம் அல்ல. உண்மையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எப்பொழுதெல்லாம் 8ஆம் இடத்தில் குருவோ 8ஆம் இடத்தில் சனி வருகிறாரோ அது விதைக்கின்ற நேரம். அடுத்த வருடம் 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அறுவடை செய்யும் நேரம். இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இது விதைக்கின்ற நேரம். இந்த ஒரு வருடம் நீங்கள் ஜஸ்ட் இது சீட் பண்ணுற நேரம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு வருடமும் அமைதி, கருணை. கொஞ்சம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடம் தான் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை இல்வாழ்க்கைங்கிற இடத்த குரு பார்க்கிறார். அப்போது இல்வாழ்க்கைன்னு நடந்தால் தானே திருமணம் நடந்தால் தானே இல்வாழ்க்கை நடக்கும். ஸோ அப்போ நிச்சயம் திருமண யோகம்லாம் உண்டு. பட் 8ஆம் இடத்துல குரு மறையும்பொழுது பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அஷ்டம குரு இருக்கும் பொழுது புத்திரன் தள்ளி போகும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அதை பண்ண மாட்டாங்க. பண்ணி தான் ஆகணும்னா பண்ணலாம், தோஷம் இல்லை. பட் ஆனால் அது நாட் ப்ரிஃபரபிள். ஓகே, இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம்? 100க்கு 90 மார்க் தரலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி.
உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு எங்கே வந்தா உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எப்படி சார், உங்களுக்கு தான் குரு பார்வையே இல்லையா சார், எப்படி கிடைக்கும்? அதாவது உங்கள் ராசிக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு பக்கத்து வீடான மகர ராசிக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் உச்சம் பெற்ற குரு. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, ஸ்திர சொத்துக்கள் சேர்றது, வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் போய் கடன் தீர்றது, இதை விட கௌரவம் மீட்டெடுக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும்.
அவனுக்கு நான் உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், நான் அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன். அந்த பெரிதனமே நமக்கு வேணாம். ஏன்னா, குரு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் அவருக்கு தான் சார் சாதகமாக சொன்னீங்க, எனக்கு நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு பிரச்சனை வந்துடும். ஆகவே நிதானமாக, பொறுமையாக, அவசரம் இல்லாமல் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நான் சொன்னது தான் கரெக்ட், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மனோதைரியம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன கோவிலுக்கு போகணுன்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்கன்னா அந்த முருகன், வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு வெற்றியை தருவான். பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய ஆள். குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களாகட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து படிப்பாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைங்க ஜாதகத்தில் இத்தனை நாள் ஜாதகம் நான் பார்த்தேன் சார், சரியாக அமையல. வீடு கூட சார் டாக்குமெண்ட்டே சரியாக இல்லை, அப்படியே டாக்குமெண்ட் நல்லா இருந்தால் வீடு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்திர சொத்துக்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, சுப செலவுகள், குழந்தைகளுக்கு அப்படின்னு பல விதத்தில் வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து சேரும். இந்த செலவுகள்லாம் நான் பார்த்துருவேண்ணா, கௌரவம் பாதிக்கப்படாது இல்லை. எந்த காலத்தில் சார் தனுசு ராசிக்கு வந்து பாதிச்சுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மிக நிதானமாக, பயணத்தில் கவனமாக. அர்த்தாஷ்டமி சனி இல்லையா, 4ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது அர்த்தாஷ்டமி சனி. தாயினுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு மார்க் வந்து 90 மார்க்கு, 100க்கு 90 மார்க் வாங்குவீங்க. ஈஸியாக நினைத்ததை சாதிக்கலாம், நினைத்ததை முடிப்பவன் நீங்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் இது. உங்களுக்கு உங்களது ராசிக்கு உங்களது குரு பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப, அந்த குடும்ப வாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறது பலம் அதிகம், சுபம் அதிகம். ஆகவே அதை முறையாக உபயோகப்படுத்திங்க, அவசரப்படாதீங்க, நிதானம் வேண்டும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா, நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே சார். உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான், ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார், வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார்
நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தா துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும், அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறதுக்கு கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். தனுசு ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குரு, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கடக ராசியில குரு வந்து உச்சபலம் அடைய போறாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படின்றது வந்து மறைவு ஸ்தானம், மறைய போறாருன்னு அர்த்தம். அப்போ குரு மறைய போறாரு, அவர் நம்ம தனுசு ராசியுடைய அதிபதியும் ஆச்சே. ராசி அதிபதி 8ல் மறைகிறது நல்லதா, மறைஞ்சா நமக்கு எது சிக்கல்கள் வருமா? 8ஆம் இடம்ன்றது ஏற்கனவே வந்து அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், நிறைய சிக்கலில் கொடுக்கக்கூடிய, போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அசுபஸ்தானம்னு சொல்லுவாங்களே. அங்கே போய் குரு அமர்றதுனால நமக்கு என்ன மாதிரியான சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த விதத்துலையும் துளியுமே வந்து நீங்கள் வந்து கவலையோ பயமோ அசரவோ வேண்டாம். தைரியமாக சந்தோஷமாக இருங்க. அஷ்டம குருவால் அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன். இது வந்து நம்ம வந்து அட்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம், அசுபஸ்தானம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெளியிடம், வெளி ஊர், அதாவது வெளிநாடு. இப்போ நீர் ராசியாக வர்றதுனால கடகராசி வந்து உங்களுக்கு நீர் ராசி, கடல் ராசியாக வர்றதுனால அது வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் நம்ம அதை தான் சொல்லுவோம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று வெளிநாட்டு யோகம் ஏற்பட்டு வெளிநாட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வெளிநாடு போயிடுவாங்க. போயிட்டு நினச்ச மாதிரி நல்ல நிறுவனத்தில் போய் சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிப்பாங்க. படிக்கணும்னு நினச்சி படிக்கிறதுக்காக வெளிநாட்டு பயணத்தை முயற்சி பண்ணிட்டு நல்ல அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இருக்க ஊர்ல இருந்த மாரியே வந்து அந்நிய நாட்டு அதாவது அந்நிய நபர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று மதத்த சார்ந்தவங்க, இவங்க மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். எப்படி இருந்தாலும் குரு மறைஞ்சாலும் அங்க ஒரு உச்ச பலத்துல இருக்காரு. அப்போ வெளியிடத்தினால, வெளி ஊர் நபர்களால, அந்நியர்களால உங்களுக்கு பல ஆதாயங்கள் கிடைக்க போகுதுன்றது தான் உள்ளபடியே உண்மை. அதனால இன்னொரு விஷயமும் நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். அதனால குரு மறைவத வச்சு 8ல போறாரு. அதனால நம்ம கவலையே பட வேணாம். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் முழு பலத்தோட தான் இருக்க போறாரு. ஏன்னா உச்ச வீடு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகத்துக்குள்ள வரப்போறாரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு எப்பவுமே பலம் ஜாஸ்தி. அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு குடுக்குற பலத்த விட, யோகங்கள விட, அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுக்கு குடுக்கக்கூடிய பலம், யோகம் தான் வந்து ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில குருவுடைய பார்வை எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்றது வந்து உங்க ராசிக்கு அயல்நாட்டு பயணங்களையும் 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டு பயணங்கள், நல்ல அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல், நல்ல உணவு விருந்துகள் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் இடம் தான். அந்த 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்த பார்க்க போறாரு. அப்போ வந்து கண்டிப்பான முறையில தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டவர்களோட தொடர்பு நிச்சயமா ஏற்படும். அதன் மூலியமா எந்த வகையில தொழில் ரீதியா நீங்க தொடர்பு கொள்றீங்களோ, அது மூலியமா ஆதாயம். கல்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க அவங்க உங்களோட வர்றாங்க, நீங்க அவங்களோட தொடர்புல இருக்கீங்க அப்படின்றதுனாலயும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இருப்பாரு. அவனு வெளிநாட்டிலேயே வேலைக்கு போயிருவாரு. இல்ல வெளிநாட்டு எந்த என்ஆர்ஐ மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்கள தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக் குடுங்க, எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிக் குடுங்க, எங்க சொத்துல இருக்கிற பிரச்சனைய தீர்த்து குடுங்க. இந்த மாரி பல விஷயங்களுக்காக இப்படி ஏதோ ஒரு வகையில அந்நியர் அதாவது வெளிநாட்டவர்களுக்கும், இங்க இருக்கவங்களுக்குமான ஒரு கனெக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த குரு வந்து 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறதுனால ஏற்படக்கூடிய பலன். 8ஆம் இடத்துக்கு போறதே அதான் செய்யும். அந்த வகையில நல்லது செய்ய போறாரு. கண்டிப்பா நல்லாருக்கும். மொத விஷயம் 12ஆம் இடத்துக்கு, அதாவது அவருடைய 5ஆம் பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது உங்க ராசிக்கு. அதனால சிறப்பு. நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க மொத விஷயம். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து வாழ்க்கையில எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், தூக்கம் நிம்மதியா இருந்துச்சுன்னா, அவன் அடுத்த நாள் அதே தைரியத்தோட, சந்தோஷத்தோட ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிருவாங்க. அந்த வகையில நிம்மதியான தூக்கத்துக்கு வந்து குரு பகவானோட அருளால நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. தனஸ்தானம் அப்படின்றது தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். நம்மளுடைய பொருளாதார நிலை, குடும்ப ஒற்றுமை, அப்புறம் உங்களோட வாக்கு பலிதம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமா வரக்கூடியது 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை கிடைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒற்றுமை கிடைச்சிரும். நீங்க சொல்ற சொல்லுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். நீங்க சொன்னா சரியா இருக்குன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்படும். அது போக பொருளாதார நிலை மேம்படும். உங்க ராசிநாதன் குரு பகவான் அவர் தான் தனக்காரகன். தனக்காரகன் உச்சம் வரும் பட்சத்தில எல்லாத்துக்குமே பொருளாதார நிலைகள் உயரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடைகிறது, நீங்களே பலம் பெறுறது அர்த்தம். அதனால வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டம குருவா மாறிட்டாரேன்னு மறைஞ்சிட்டாருன்னு கவலையே வேணாம், பயமும் வேண்டாம். அவருடைய பார்வையில் சிறந்த யோகங்கள குடுத்துக்கிட்டு இருக்கு. மேலும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 9ஆம் பார்வை. குருவுடைய பார்வையில 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வையை தாண்டி மிக பலமான பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையில 9ஆம் இடம் தான். 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வையா அவர் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்க போறாரு. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வண்டி வாகனம், தாயார், நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வீடு, மனை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமா வந்து 4ஆம் இடம் வருது. அந்த 4ஆம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால, எந்த விதத்திலும் உங்களுக்கு காரிய தடைகளும், சங்கடங்களும் எதுவுமே வரப்போறதில்ல. குரு அருளால, குரு உச்சபலம் பெறதுனால ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இருந்து உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது உங்க வாழ்நாள் முழுமைக்குமே நல்ல நல்ல விதமான ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தைரியமா, சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நிறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விலக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதில் ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க. நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ சீற்றங்களோ இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்றைக்கி நாட்டாளர்களுடைய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி மதி கதி இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்களே, அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்துருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன் குரு சுக்கிரனோட நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கொல்லப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அவமானங்களையும் கடன் தீராத நோய் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். கோச்சார நிலவரப்படி தான் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைந்த காலத்துக்கு தான், அதாவது பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் அதிசாரம் பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு போறாரு. இப்படி இருக்கக்கூடிய
இந்த குருவினுடைய நிலை தன்மை அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், குரு பயிற்சி காலகட்டம் ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு. ஒரு நவம்பர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயா நீங்க இருக்கலாம். மறுபடியும் ஜனவரியில இருந்து அவர் அதிசார நிவர்த்தி பெற்று மறுபடியும் கடகராசிக்கு வர்றதுனால மீண்டும் ஒரு ஒரு கவனத்தோட ஒரு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், அடுத்து உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய வருமானம், இது எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆனாலும் அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப செலவுலாம் செய்ய மாட்டீங்க. ரொம்ப சிக்கனமாக இருந்து சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில பொறுப்போட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக செய்து ஒரு ஏமாற்றப்பட்ட நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தனுசு ராசி நபர்கள் தான். அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறீங்க. அதாவது ஏற்கனவே செஞ்சு ஏமாந்ததுனால இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அதுல இருந்து சில சேமிப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய மறைவு ஸ்தானமான அந்த 12ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைவுக்கு மறைவு அப்படின்ற போது அந்த மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது மறைமுகமான ஒரு ராஜயோகங்கள் அப்படின்றது கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். தடைப்பட்ட ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். லோனே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சில இடத்துல இருந்து லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டில் உங்களுடைய தொழில் அமைப்பதற்கு உண்டான சில அனுமதி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா உணவு தொழில் பண்ணுவாங்க. அந்த உணவு தொழில சில மசாலா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்காது வெளிநாட்டுல இருந்து. இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அனுமதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ம் 12 இங்க 2 இந்த இடம் 3 இடமும் வேலை செய்யறதுனால அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் தாம்பத்தியம் அப்படின்றது அதிகப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அயன சயன ஸ்தானம்ன்றதுனால இந்த இடத்துல கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை அந்த பாதிப்புல இருந்து இந்த தனுசு ராசி என்பவர்களை மிகவும் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். உடல் பலவீனங்களில் இருந்து வெளிப்படையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதிகப்படியான மன உளைச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான சில தேவையில்லாத ஒரு உளைச்சலோடு இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பழைய வீடுகளை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். தனுசு ராசி என்பவர்கள் ஏற்கனவே வீடு கட்டி வீடு வாங்கி எல்லாமே ஏலத்துக்கு விட்டு நிறைய இழந்தது தான் மிச்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ரிலீஃபாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் ஓல்டு ஹவுஸையாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூர்வீக சொத்துக்களை பராமரிக்கிறதுல ஒரு முயற்சியோட இருப்பாங்க. அப்பாவுடைய வீடு, அம்மாவுடைய வீடு, எங்களுடைய தாத்தா வீடு இப்படின்னு அந்த பூர்வீக சொத்துக்கள்ல ரெனோவேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு அதிசாரம் பெறும்போது, அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகளை வெளிநாட்டில் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த ஊர்ல பெரிய அளவுக்கு வேலையில வளர்ச்சி இருக்காது. இப்படி ஒரு இரட்டிப்பான ஒரு கலந்த ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஒரு வருடத்துல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா
ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.